ஹலோ எவ்ரிவான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் புது டார்கெட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன்னு. புது டார்கெட்டோட வந்துவிட்டோம். இப்போ என்ன டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 7 நாளில் 13,000 14,000 நம்ம சம்பாதிக்க போகிறோம். அந்த டார்கெட் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இந்த டார்கெட் கன்ஃபார்ம் விட மாட்டோம். நம்ம இன்றைக்கி தான் டே 1. கரெக்டாக 6 மணிக்கெலாம் ஏஞ்சி ரெடியாகி நம்ம 5:40 ஸ்டோருக்கு வந்துவிட்டோம். திங்கக்கிழமை யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஏன்னா சண்டே எல்லோரும் டார்கெட் முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வருவாங்கன்னு நினச்சா பார்த்தா திங்கக்கிழமை வந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆர்டர் விழுந்துருச்சு. இப்போ இதனால் நம்ம சண்டே கறி எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த சண்டே தான் வரும். இவங்க பார்த்தீங்கன்னா மண்டே ஆரம்பிக்கிறாங்க கறி சாப்பிட்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செப்டோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்கும் போல். இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம் அப்படின்னா ஐஸ்கிரீம், இந்த ஐஸ் க்யூபு, இந்த மில்க்கு அந்த மாதிரிலாம் லிக்விட் ஐட்டம். அதுலேயும் ஐஸ்கிரீம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா பால், இதோ பாருங்கள் ஐஸ்கிரீம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டோவில் திங்கக்கிழமை மட்டும் ஆஃபரில் இருக்கும் போல். அதுவும் இந்த ஐஸ்கிரீம் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் தயிர் இருக்குது. இந்த ஃப்ரூட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா 487 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா டிப் வேறு கொடுத்தாங்க. ஏன்னா அது நம்மளோட லொக்கேஷனே இல்லை, தூரமாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் வாங்க ப்ளீஸ் எனக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு தரணுன்னாங்க. சரி போய் தந்ததெல்லாம் நம்மளுக்கு 50 ரூபா டிப் வேறு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்தால் ஒரு அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் குவிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் லஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு சின்ன வேலை வச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலி உள்ளே போய் வேலை வச்சிருச்சு போல். அதனால தான் எதுவுமே மீட்டரே ஆன் ஆகல. நான் சாவி ஆன் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் போய் ரொம்ப நேரம் கிக் அடித்தா தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓட்டிட்டு மறுபடியும் நம்ம நிற்க வைக்க போகிறதில்ல. 15 நிமிஷம் வண்டி எடுத்துகிட்டே இருக்கிறதுனால முடியலை நமக்கு கிக் அடிச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் போய் காமிச்சுன்னு அவர் சொன்னார், எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு காலை விடுங்க பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு. நம்ம டோட்டலாக இன்றைக்கி இவ்வளோ தான் ஆர்டர் அடித்தோம். இதோட புது வீட்டில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.